நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அவர் மகிமையின் மேகத்தின் நடுவிலிருந்து பேசுகிறவர், பற்றி எரிகிற அக்னியின் நடுவிலிருந்து பேசினவர், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த கேருபீன்களின் நடுவிலிருந்து பேசினவர், பூட்டியிருந்த அறைக்குள்ளாய் வந்து பேசின ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 4 வாரங்களாக பாளையம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பாளையம் என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 வருட கானான் பிரயாணத்தில் 41 இடங்களிலே கூடாரம் போட்டு தங்கினார்கள். அவர்கள் நடுவில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரமாகிய தேவனுடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்த சொல்லி கர்த்தர் அவர்கள் நடுவிலே தங்கினார். அல்லேலூயா. 12 கோத்திரத்திலே 3 கோத்திரமாக ஆசரிப்பு கூடாரத்தின் 4 பக்கங்களிலும், இதை முதல் நாளிலே நான் உங்களுக்கு தெளிவாய் சொன்னேன். அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, எந்த கோத்திரம் எல்லாம் யாருக்கு கீழாய் மாறி எந்த திசையிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து யூதா, ரூபன், எப்ராயிம், தான் இவர்களை தலைமைத்துவமாக கொண்டு இவர்களுக்கு கீழே 2 கோத்திரங்களை கொடுத்து அந்த ஆசரிப்பு கூடாரம், அதாவது தேவன் வாசஸ்தலம் பண்ணுகிற வாசஸ்தலத்தை சுற்றிலும் 3 கோத்திரங்களாக இருக்க கட்டளையிட்டது உங்களுக்கு தெரியும். ஆமே. ஆகையினால அந்த பாளையத்தை குறித்து தான் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான்? கர்த்தாவே, உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான்? ஆமென். யார் தங்குவான்? உம்முடைய வாசஸ்தலத்தை சுற்றிலும் தங்குவதற்குரிய தகுதி உடையவன் யார் என்றுதான் நம்ம இந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2வது, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். 3வதாக, அவர்கள் மேகத்தின் கீழானவர்களாய், அதாவது மேகத்திற்கு ஒப்பாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட தேவ ஜனங்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4வதாக, கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம், தேவனோடு கூட இணைந்து வசிப்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோடு கூட இணைந்து வசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 4 வாரத்தில் 4 காரியங்களை தியானித்தோம். மறுபடி வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு பாளையம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க கடவது. உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னுடைய சத்துருக்களை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன் பாளையத்தை விட்டு அல்லது உன்னை விட்டு போகாதபடி எப்பொழுதும் உன் பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமாய் இருக்கணும். தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தை சுற்றிலும் நீ வாசம் பண்ணுவதற்கு தகுதி பெற்றதல்ல முக்கியம். உன்னால் அந்த பாளையம் எக்காரணம் கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது? அசுசி அடையாதபடிக்கு, பரிசுத்தத்தை இழந்து விடாதபடிக்கு, மேன்மையை இழந்து விடாதபடி அந்த பாளையத்தின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற மீட்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, மேகத்தின் கீழானவர்களாக, தேவனோடு கூட வசிக்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி 4 காரியங்களை நம்ம தியானிச்சோம். 5வது காரியம் என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரையிலான வசனங்களை வாசிக்க போகிறோம். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டியாகிய பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு
அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் புசிக்க கொடுத்திருக்கிற இந்த அப்பத்தை குறித்து கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிய மனதற்றவர்களாய் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு தேவன் சொன்னபடி ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்று வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் சேர்த்த அந்த அப்பமாகிய அந்த மன்னாவில் கொஞ்சம் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அதை விடியற்காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். ஆமென். இந்த வேத பகுதியை வாசிக்கிறதான வேளையிலே முதலாவது கர்த்தர் அங்கே ஒரு சமநிலை பிரமாணத்தை கட்டளையிடுகிறார். எல்லாருக்கும் ஒரே அளவு, ஒரு தலைக்கு ஒரு ஓமர் அளவு என்கிறதான ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது. அதற்கு மேல் நீங்க சேர்க்க கூடாது, அதுக்கு குறைவாக நீங்க சேர்க்க வேண்டாம். ஆனா கண்டிஷன் என்ன? இன்றைக்குள்ளதை நாளைக்கு இருக்கட்டும் என்று சொல்லி மிச்சம் வைக்க கூடாது. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் மட்டும், ஓய்வு நாளின் ஆயத்த நாளில் மட்டும் 2 ஓமர் அளவுக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அந்த 2 ஓமர்ல நீங்கள் சேர்த்து கொள்கிற நாளிலே ஒரு ஓமரை நீங்கள் சாப்பிடலாம். அடுத்த ஒரு ஓமரை ஓய்வு நாளுக்கென்று நீங்கள் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளலாம். மற்ற நாட்களிலே நீங்கள் மிச்சம் எடுத்தீர்களே ஆனால் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி ஓய்வு நாளின் ஆயத்த நாளிலே சேர்க்கிறது மட்டும், ஓய்வு நாள் மட்டும் அது எப்படி இருக்கும்? பூச்சி பிடிக்கவும் செய்யாது, நாற்றம் எடுக்கவும் செய்யாது. இது ஒரு பெரிய வேத பகுதி. இதனுடைய சாராம்சத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கி சொல்கிறேன். தன்னோடு கூட தன்னை சுற்றிலும் பாளையத்திலே வாசமாக இருக்கிற தன்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் தன்னை நம்பி வாழுகிற கூட்டமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் மட்டும் இருந்தால் போதாது, அவர்கள் உலகத்தில் இருந்தும் பாரம்பரியங்களில் இருந்தும் மீட்டெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தால் மட்டும் போதாது. ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிற கூட்டம் என்று சொல்லுகிற மேகத்தின் கீழானவர்களாய் இருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் தேவனோடு கூட வசிக்கிறோம் என்று சொல்லி, தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி மகிமையோடு கூட பேசுகிறவர்களாய் இருந்தால் போதாது. ஐந்தாவதாக, அந்த பாளையத்திலே தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமே ஆனால் தேவனை நம்பி வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி அந்தந்த நாளுக்கு அதன் பாடு நமக்கு போதும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நடத்துகிறாரா? அது போதும். அற்புதமாய் நடத்துகிறாரா? போதும். ஆச்சரியமாய் நடத்துகிறாரா? போதும். குறைவின்றி நடத்துகிறாரா? போதும். தேவைகளை சந்தித்து நடத்துகிறாரா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கிறோமே, அந்த பிரமாணத்தை தான் இங்கே ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது சீசர்கள் அவரிடத்திலே ஜெபிக்க கற்றுக் கொடுக்க கேட்கிறார்கள். அந்த சீசர்களுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறதான வேளையிலே சொல்கிறார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் சரி தேவன் தம்முடைய ஜனத்தில எதிர்பார்க்கிற ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டில் பாளையமாகிய சபைக்குள்ளால வாழ்ந்து பரலோகமாகிய பாளையத்திற்கு நேராய் பிரயாணம் பண்ணுகிறவனானாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் வனாந்தரம் என்கிற பாளையத்திலே கர்த்தரோடு கூட இசைந்து வாழ்ந்து கானான் என்கிறதான பூமிக்குரிய மேன்மையான ராஜ்யத்திற்கு நேராய் தேவனாலே நடத்தப்படுகிறவன் ஆனாலும் சரி, இரண்டு பேருக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன? கர்த்தரை நம்பி வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். சில ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் இருக்கலாம், ஆஸ்தி சம்பாத்தியங்கள் இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம். ஆனால் இவைகளின் மேல் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. இவைகளை உங்களுக்கு கிருபையாய் தந்த ஆண்டவரை நீங்கள் நம்பணும். உங்களுக்கு ஒரு கல்வி இருக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம், ஒரு வருமானம் இருக்கலாம். அவைகளின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. கிருபையாய் ஒரு கல்வியை தந்து, கிருபையாய் ஒரு வேலையை தந்து, கிருபையாய் ஒரு வருமானத்தை தந்திருக்கிறாரே, அந்த ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள். ஊழியத்தில் வருகிற நன்மையானவைகளை குறித்ததான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது. மாறாக என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை நடத்துவார் என்கிறதான வாய்ப்பேச்சல்ல, வாய்ச்சாலகனாய் இருப்பதல்ல, உண்மையான நம்பிக்கையின் ஆழத்தை தேவனிடத்திலே பதித்த தேவ ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்குரியவைகளின் மேலோ, உங்கள் மேலோ, மற்ற மனுஷர்கள் மேலோ இருந்துவிடக்கூடாது. உங்க திறமையின் மேல் இருக்கக்கூடாது, உங்க ஞானத்தின் மேல் இருக்கக்கூடாது, உங்க சுய பலத்தின் மேல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லை என்றாலும் காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்கிறதான அந்த நம்பிக்கையின் பெருக்கம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்தாதா சபையாகிய பாளையத்திற்குள்ளாய் இருக்கிற நீங்கள் பரலோக பாளையத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அழிந்து போவதற்கு காரணம் என்ன? தேவன் நடத்தி கொண்டு வந்த விதத்திலே திருப்தி இல்லை, மிஞ்சி எண்ண ஆரம்பித்தார்கள். கூட இருந்து நடத்துகிற தேவனிடத்திலே நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக சில இடங்களிலே தங்களுடைய சுய பலத்தின் மேல், திறமையின் மேல் நம்பிக்கை வைத்து அழிந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர பகுதிகளில் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு கிருபையாய் வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் போதித்து நடத்தப்படுகிற தேவ ஜனமே, தேவனோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய நம்பிக்கை யாரிடத்திலே இருக்கிறது? உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இப்படி நீங்கள் சொல்லுகிறீர்களா? உன்னதான் நாங்க நம்பி இருக்கிறோம், நீங்க தான் வயசாகும் போது எங்களை கவனிக்கணும்னு தேவன் அபத்தமாக்கி போடுவார். உங்களை கவனிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவார். ஜாக்கிரதை. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பு. நான் நம்பிதான் இவ்வளவு நாள் நடந்து வந்திருக்கிறேன். நம்புகிற எனக்கு அவர் அரணாய் இருந்திருக்கிறார். நம்பின எனக்கு அவர் கோட்டையாய் இருந்திருக்கிறார். நம்பின எனக்கு அவர் துருகமாய் இருந்திருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிற நல்ல மேய்ப்பனாய் இருந்திருக்கிறார். தாவீது சங்கீதம் 23 சொல்லுவான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி தாவீதுனுடைய நம்பிக்கை தன்னை நடத்துகிற மேய்ப்பனாகிய ஆண்டவர் மேல இருந்தது. எதுக்கு அவன் நம்பணும்? அவன் பெரிய ராஜா, ஆஸ்தி சம்பாத்தியங்களின் பெருக்கம் இருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் திரள் இருக்கிறது, பராக்கிரமம் இருக்கிறது. ஏன் கர்த்தரை நம்ப வேணும்? அவனுக்கு தெரியும், இதெல்லாம் கிருபையாய் கர்த்தர் எனக்கு தந்தது. ஆமென்.
தந்தவைகளை அல்ல. நீ எப்ப தந்த வேலையை ஆராதிக்க ஆரம்பிக்கிறியோ, தந்த படிப்பை ஆராதிக்க ஆரம்பிக்கிறியோ, தந்த தொழிலை ஆராதிக்க ஆரம்பிக்கிறியோ, செய்கிறதான விவசாயத்தை, கர்த்தர் தந்திருக்கிற சில தோட்டம், திரவுகள், விருட்சங்கள், சில ஆசீர்வாதங்களை ஆராதிக்க ஆரம்பிக்கிறியோ, உன் பலத்தாம்பை ஆராதிக்க ஆரம்பிக்கிறியோ, அது சாபமாய் மாறி போகிறது. இவைகளை எல்லாம் தந்த தேவனை நீ நம்பிப்பாரு. உன் சூழ்நிலைகள் கடினமாயிருக்கலாம், ஒத்தாசையின் வாசல்கள் அடைக்கப்பட்டு போயிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை போல வாழுகிற வனாந்தர வாழ்க்கையிலே அப்பம் இல்லாமல் போயிருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் போயிருக்கலாம். உன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்னை பசியினால் வருத்த விட்டாத தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் உன்னை நடத்த மாட்டாரோ சபையே? ஆண்டவர் அந்த பிரமாணத்தை எப்படி கொண்டு வந்தாரு? ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில இருட்டோட எழும்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெயில் வந்துச்சுன்னா பனி உருகிறது போல உருகிறோம். வெயில் வர்றதுக்கு முன்னால என்னை நம்பி நீ அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளையையும் பின்பற்ற வேண்டும். நீ விருப்பத்துக்கு 12 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு நமக்கு அங்க இருக்குன்னு போனேன்னா அது கரைந்து போயிருக்கும். நேரப்பட இருட்டோடே எழுந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெயில் அதன் மேல் பட்டது பனி போல உருகி போவதற்கு முன்பாக தேவன் வானத்தை திறந்து உனக்கென்று தூதர்களின் மன்னாவை இறக்கி வைத்திருக்கிறாரே தேவ சபையே, அதை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ராத்திரி முழுவதும் இவர்கள் என்ன நம்பிக்கையில் இருக்கணும்? கர்த்தர் வானத்தை திறப்பார், அப்பமாகிய மன்னா பொழியும், அது எங்களை திருப்தியாக்கும். மறுபடியும் சொல்றேன், உனக்கு சில நன்மைகள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இல்லாததை குறித்து கவலையும் படாத, இருக்கிறத குறித்து பெருமை அடையாத. கர்த்தர் தான் உன்னுடைய நம்பிக்கை. கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தர் மேல உன் நம்பிக்கை இருக்கும்னா, மறுபடியும் மறுபடியும் சொல்ற, கர்த்தர் உன்னை நடத்துவதற்கும் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்தில் வியாதியா, நம்பிக்கை இழக்காத. இந்த பூமியில் உன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டணும்னு நினைச்சாருன்னா அவர் உனக்கு சர்வாங்க சுகத்தை தந்து இந்த உலகத்துல ஆயுசு நாட்களின் பூரண படத்தை காணும்படி செய்வார். நம்பிக்கை என் ஆண்டவர் மேல, என் தேவன் மேல. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அறிக்கையிட்டு பாருங்கள். ஆனா நீங்க அதுக்குள்ள தகுதி உடையவர்களாயிருக்கணும். உன் நம்பிக்கையை பார்த்து எசேக்கியாவை கேட்டது போல கேட்கலாம். நீ நம்பும் நம்பிக்கை என்ன? யாரை நம்பி இருக்கிறாய்? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை உண்டோ என்று சொல்லி கேட்டு உன்னை பரிகசிக்கலாம், உன்னுடைய நம்பிக்கையை அவமாக்க பார்க்கலாம். இடம் கொடுத்துடாத. இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் வந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் இந்த பட்டியலில் சேர மாட்டாங்க. 3 ராஜாக்கள், சவுல் சேர மாட்டான், தாவீது சேர மாட்டான், சாலமோன் சேர மாட்டான். இந்த 3 ராஜாக்கள் சேர மாட்டாங்க. அதற்கு பின்பு வந்ததான யூதாவின் ராஜாக்கள்ல ஒருவன் கூட, அதற்கு முன்னால வந்தவனும் சரி, எசேக்கியாவுக்கு பின்னால வந்தவனும் சரி, கர்த்தரிடத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கவில்லை. அதீதியான ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தான். கரங்களை கொட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவனுடைய நம்பிக்கை எல்லாம் சாதாரணமானதல்ல, அசாதாரணமானது. தன்னை சுற்றிலும் சத்துருக்கள் கடற்கரை மணலை போல திரளாய் சூழ்ந்திருக்கிறார்கள். எருசலேம் படைகளால் சூடப்படுகிறது. எசேக்கியாவை அந்த தேசத்தை அழிப்பதற்கு சத்துரு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். இப்ப அழிக்க வந்தவனே அவனை பரிகசிக்கிறான். ஏசாயாவில் அழகா எழுதப்பட்டிருக்கு, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை உண்டென்றா விசுவாசிக்கிற நம்பி இருக்கிற? எப்பா, இந்த எசேக்கியா சொல்றதையா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சத்துரு ஜனங்களை சிதறடிக்க பார்க்கிறான். பரிகாசத்தை நிந்தையை அவன் பொருட்படுத்தவில்லை. அந்த பரிகாசத்தை நிந்தையை எங்க கொண்டு போறான் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில், ஆலயத்தில் கொண்டு போறான்.
தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். உங்கள் கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனிடத்திற்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் நிரப்ப கடவது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம யாருகிட்ட போறோம்? நமக்கு ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை. நமக்கு நம்பிக்கை எங்க? 28ஆம் தேதி ஆகும் முன்னால நாளைக்கு சம்பளம் வந்துடும், அதுல ஒரு நம்பிக்கை. நான் சொல்றேன், அதை தந்த ஆண்டவரை நம்பு. உன் சம்பளம் பொய்த்து போகலாம், உன் பேங்க் பேலன்ஸ் பொய்த்து போகலாம், நீ நம்புற நம்பிக்கை பொய்த்து போகாது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கை அபத்தமாய் போகுமோ? நீ சில காரியங்களில் தேவனுடைய சித்தத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இருக்கிறது என்ன தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கையின்மை. நீ உன்னுடைய சுய பலத்தை நம்புகிறாய், உன் திறமையை நம்புற, உன் ஞானத்தை நம்புற, தோற்று போய் கொண்டிருக்கிறாய். தேவ பிள்ளையே, நீ சேவிக்கிற தேவனை நம்பிப்பார். வேதம் சொல்கிறது, அதன் காலங்களில் அவர் சகலவத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதன் காலங்களிலே காலம் தவறாமல் நேர்த்தியாய் செய்கிற தேவனையாக்கோ நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் என்கிற அந்த அறிவு உனக்கு வரட்டும். சத்துருக்கள் உன்னை சூழ பாளையம் இறங்கலாம், நெருக்கங்கள் கூடலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவைகளின் நடுவில் கர்த்தர் உனக்கு சகாயராய் இருப்பார் என்று சொல்லி இந்த பகல் காலத்தில் உனக்கு சொல்றேன். உன் முயற்சிகள் எத்தனை முறை தோற்று போய் ஆகிவிட்டது, எத்தனை முறை கர்த்தர் உனக்கு இறங்கி அற்புதம் செய்தார். ஆனால் இந்த தேவனிடத்தில் நீ இன்னும் நம்பிக்கை வைப்பதற்கு மனதற்றவனாய் தானே இருக்கிற. பாளையத்துக்குள்ளால தேவஜனமாதான் இருக்கிற, பரலோக வாசி என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிற. ஆனால் நம்பிக்கை தேவனிடத்தில் இல்லையே. சரீரத்தில் ஒரு சின்ன பலவீனம் வந்தோன்னா டாக்டர் கிட்ட நம்பிக்கை, எல்லாம் கையில இருக்கிறதெல்லாம் தீர்ந்து இனி டாக்டரை முடியாதுன்னு சொன்ன பிறகு ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை. நான் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து சொல்லல, தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறேன். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட கர்த்தரை நம்பாத நீ, திறமையை நம்பி நம்பி தோற்று போய் கிடக்கிற நீ, எப்படி தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிக்க முடியும்? ஆண்டவர் அழகா சொல்றாரு, காலையில வானம் திறந்து பனி போல உருட்சியான திரட்சியான ஒரு வஸ்து இருக்கும். ஆனால் வெயில் ஏற ஏற என்ன பண்ணிடும்? உருகி போயிடும். வெயில் வர்றதுக்குள்ளால நீ உனக்குள்ள ஒரு ஓமரை சேர்த்துக்கொள்ளணும். உன் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்களா, 5 ஓமரை சேர்த்துடணும். ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளில் உன் குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா 10 ஓமரை சேர்த்துக்கிடணும். 5 ஓமரை இன்னைக்கு சாப்பிடணும், 10 ஓமரை இன்னைக்கே உள்ளால தள்ளியில கூடாது. யாரை சேவிக்கிற நீ? யாருடையவன், யாருடையவள்? உன்னை நடத்துகிறது யார்? நீ யாரால் நடத்தப்படுகிறாய்? தேவனால் நடத்தப்படுகிறாயா, இல்லை உன்னுடைய சுய முயற்சியினால் திறமையினால் நடத்தப்படுகிறாயா? எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். எவ்வளவு மகிமையானவர்களாய் கர்த்தர் உன்னை என்னை வச்சிருக்கிறார் தெரியுமா? பலவீனத்திலும் நம்மை தாங்குகிற கர்த்தர், பலனில்லா வேளைகளிலும் பலன் தந்து நடத்துகிற தேவன். ஆமே, எப்பவோ பூமியில வேற அறுப்புண்டு போக வேண்டிய உன்னையும் என்னையும் இன்னும் இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை சாத்தாங்கரத்திலையும் மனுஷங்கரத்திலையும் ஒப்பு கொடுக்காம உன் பிராணனை அழிவுக்கு தப்பித்துக் கொண்டிருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் உண்டு. சபையே, ஒரு நோக்கம் உண்டு. வெளியில போய் பாரு, வெளியில இருக்கிறவங்களை பார்த்தா எல்லாரும் பார்க்கவும் உனக்கு நல்லா தெரியும். பாரு, வெளியே போய் 4 பேரை என்ன கடுமையான வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பாரு. வெறுத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தேசத்தின் நடுவில் இருக்கிறது, போய் பாரு. தேவன் உன்னை எவ்வளவோ அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தியும் கிருபையாய் உன்னை வைத்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையை இழந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவநம்பிக்கையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய்.
கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டிய நீ கட்டளையை மீறி, கற்பனையை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் இரக்கம் வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ என்னால் மீட்கப்பட்டுட்ட, நீ என்னால் பிரித்தெடுக்கப்பட்டுட்ட, நீ என்னால நடத்தப்பட்டுட்ட, என்னோடு கூட இருப்பதற்கும் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்ட, கிருபையாயிருக்கிற அந்த கிருபை விலகுவதற்கு நீ இடம் கொடுத்துறாதேன்னு சொல்லி எச்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த பகல் காலத்துல நாம் பேச வேண்டும் என்று நினைத்ததான வசனங்களை எல்லாம் கூட பேசுறதுக்கு எனக்கு கர்த்தர் அனுமதி தரல. நீ தரிசித்து நடக்கிறவனா, விசுவாசித்து நடக்கிறவனா, நடக்கிறவளா? அர்த்தம் புரியல நான் சொல்றேன். கர்த்தரை நம்பி வாழுகிறவனா, கண்டு விசுவாசிக்கிறவனா, காணாம கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று விசுவாசிக்கிறவனா? அல்லேலூயா, ஆமென். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் மேல் உறுதியும் காணப்படாதவைகளின் மேல் நிச்சயமாயிருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு நம்பிக்கையை பெருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் எப்படி நடத்துறாரு தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். உன்னுடைய பின்னாட்களில் வருங்காலங்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, பில்லி சூனியம் அல்ல உன்னை சிறுமைப்படுத்துறது. கர்த்தர் சில சிறுமைகளை உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்றாரு? அனுமதிக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? பின்னாட்கள்ல உனக்கு நன்மை வரணுங்கிறதுக்காக. அந்த சிறுமை வரும்போது கர்த்தரை இன்னும் நம்புறியா, நம்பிக்கையை விட்டுக்கிட்டு வெளியே போறியாங்கிறத சோதிக்கிறதற்காக உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை சோதித்து, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய், வனாந்திரங்கிறது ஒத்தாசையற்ற வழி, வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை. அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது மறவாத. இதை விடையும் கடினமான பாதையில கிருபையாய் நடத்தினார், இன்னும் நடத்துவார்னு சொல்லி அறிக்கையிட்டு அடுத்த வசனம், என் சாமர்த்தியமும், இன்னைக்கு அதை தானே, என் திறமை, என் ஞானம், நான் மட்டும் இல்லைன்னா, நீ மட்டும் இல்லைன்னா எப்போ அந்த குடும்பம் உருப்பட்டு இருக்கும்? நான் மட்டும், சபை இதுக்கு முன்னால உருப்பட்டு இருக்கும். நீ என்ன சொல்ற? என் சாமர்த்தியம், என் கைப்பலனு இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருக்கணுமா? இதெல்லாம் என் சாமர்த்தியத்தினால, ஞானத்தினால, புத்தியினால உண்டானதுன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கரங்களை கொட்டி கொடுப்பதற்கான பலனை, கொடுப்பதற்கான பலனை, சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். அப்ப அந்த பலனை எடுத்துட்டாருன்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சொல்லு, அன்றாடம் உன்னை நடத்துகிறதா ஆண்டவரா, உனக்கு சம்பளமா, பென்ஷனா, எது நடத்துது? சிலருடைய ஒத்தாசை உனக்கு கிடைக்கணும்னா அவருடைய இரக்கமும் கண்களில் தயவும் உனக்கு இருக்கிறபடினால. ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ளால, ஒரு மனுஷிக்குள்ளால தேவன் உனக்கான ஒரு ஏவுதலை கொடுக்காம அவர்கள் எதுவும் உனக்கு செய்ய முடியாது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். தாவீது அழகா இன்னொரு இடத்துல தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவார். வாசிக்கலாமே. சங்கீதம் 121 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நல்ல கவனிங்க, எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? ஐயா, அம்மா, எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை தாவீது அறிஞ்சிருந்தபடியினாலதான் சங்கீதம் 138:8 இப்படியாக அறிக்கையிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமோதிக்கிறவங்க கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு என்ன நம்பிக்கையில சொன்னான் தெரியுமா? என் காலை தள்ளாட வெட்டாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார்.
அவருக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். என் ஒத்தாசைகளை பில்லி சூனியன் தடை பண்ண முடியாது. எதிர் ஜெபங்கள் தடை பண்ண முடியாது. எந்த மனுஷனும் எந்த அதிகாரமும் தேவன் எனக்கு கொடுக்கிற ஒத்தாசைகளை தடை பண்ண முடியாது. எனக்கு ஒத்தாசையின் பர்வதமாய் தேவன் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு வர வேண்டிய உயர்வு கர்த்தராலே வரும். என்ன என் மூலமா ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் மூலமா ஊழியத்துக்கு வந்து அபிஷேகிக்கப்பட்டு என் மூலமா ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செய்றவன் என்ன விடையும் பெரிய சபை வச்சிருக்கிறான். நல்ல வசதி. எனக்கு எரிச்சலோ பொறாமையோ இல்லை. எனக்கு தேவையானதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அதான் நம்பிக்கை. என் ஒத்தாசையின் பர்வதம். நான் அவரை நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை வெட்கிடப்பட்டு போகாதபடி எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்போ முடிப்பார் தெரியுமா? அதன் காலங்களிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்கன்னா 5 பேருக்கு நம்பிக்கையும் ஒன்று போல இருக்கணும். சேவிங்ஸ்க்கு மேலே எல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க. அது கூட சில வேளையில் உங்களை என்ன பண்ணிடும்? அபத்தமாக்கிடும். நான் நம்புகிறது அவராலே காலம் தவறாமல் அதன் காலங்களில் வரும். உன் கடனை தீர்க்கிறதுக்கு நீ ஒரு நேரம் வச்சிருப்ப. கர்த்தர் அதுக்கு முன்னாலே ஒரு நேரத்தை ஒரு வேளை வச்சிருப்பார். கரங்களை கொட்டி ஆமென். ஒருவேளை அதுக்கு பிறவைக்கு ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. நீ சீராகிறது வரைக்கும் அந்த நுகத்தடியை உன் மேல வச்சிருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சீராகும் போது அந்த கடன் என்கிற நுகத்தடியை ஏதோ ஒரு வழியில கர்த்தர் முற்றிலுமாக நீக்கி போடுவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி காப்பார். குறைவுபடுதுன்னா நீ தேடுறது சரியில்லைன்னு அர்த்தம். உன் தேடுறதுல ஏதோ ஒரு குறைபாடு மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். உன் நம்பிக்கையை எங்கேயோ அவமாவி கிடக்குன்னு அர்த்தம். ஐயா நிறைய வருது, ஒன்றும் கையில் நிற்க மாட்டேங்குது, ஓட்டை கைன்னு கையை கொண்டு அப்பப்போ இந்த லைட்டில் காமிச்சு ஓட்டையாக இருக்குன்னு பார்த்தேன்னா கையில் இல்லை பிரச்சனை, உன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு அர்த்தம். கை விரலுக்கு இடையில் ஓட்டை இருந்துச்சுன்னா என்னவா? பணம் நிற்காது, எவ்வளோ வந்தாலும் பயிரும்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன்னா கையில் இல்லை பிரச்சனை, உங்ககிட்ட தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா ஆண்டவருக்கு மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கையை உன் கைக்கு ஓட்டைக்கு மேலே வச்சுட்டேன். அது ஓட்டையாக இருந்தாலும் சரி, மூடி இருந்தாலும் சரி, அவர் தந்தாரண்ணா, கையின் பிரயாசங்களை எனக்கு ஆசீர்வாதமாக தந்தாரண்ணா, அது என்னிடத்தில் தங்கும். நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி தங்கும். இப்பொழுது நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஆனால் நம்ம யாருக்கிட்ட நம்பிக்கை வச்சிடக்கூடாது தெரியுமா? கடைசியாக இந்த வசனத்தை மட்டும் வாசிட்டு முடிச்சிடுவோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை முதல்ல வாசிங்க. மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாம்சம் என்பது உன்னுடைய சுயத்தை குறிக்கிறது. சுய பலத்தின் மேலோ திறமையின் மேலோ ஞானத்தின் மேலோ நம்பிக்கை வைக்கக்கூடாது. மனுஷன் மேலும் தன்னுடைய சுய பலத்தின் திறமையின் மேலும் இந்த நம்பிக்கை வைக்கிறவன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷனாய் சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். சாபம் வர்றதுக்கு வேற ஊழியக்காரன் எவ்வளவுதான் நின்றுக்கிட்டு ஆசீர்வதித்தாலும் உன் நம்பிக்கை மனுஷன் மேலையும் உன் திறமைக்கும் ஞானத்துக்கு மேலேயும் இருக்குன்னா ஆசீர்வாதங்கள் எப்படி மாறுமா? சாபமாய் மாறும்னு வேதம் சொல்லுது. யாருக்கு மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது? பெற்ற பிள்ளைக்கு மேலே நம்பிக்கை வைக்காத, உடன்பிறப்புகளுக்கு மேலே நம்பிக்கை வைக்காத, உறவுகளுக்கு மேலே நம்பிக்கை வைக்காத. நாளை அடுத்த 15ஆம் தேதிக்குள்ளால உனக்கு வாழ்க்கையை நான் மாற்றிடுவேன்பா. நம்பவே நம்பிடாத. கர்த்தர் நினைச்சாதான் மாறும். பானபத்திரக்காரனே, சுயம்பாகிகளின் தலைவனே, நீ யோசேப்பை மறக்கலாம். எப்ப சிறையிருப்பில் இருந்தவனை சிங்காசனத்தில் உயர்த்தணும்னு கர்த்தர் தன்னுடைய ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பும் இடையில மனுஷனை கொஞ்சம் நம்பி பார்த்தான், எப்படியாவது என்ன வெளியே கொண்டு போயிருன்னு பார்த்தான். ஒரு பயலாலே முடியாது, கர்த்தரால் அதை முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேலையில உயர்வு வரணுமா? கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, கர்த்தரை
நம்பு. இல்லைன்னா என்ன வரும்? சாபம் வரும். ஆமென். 6வது வசனம், யாரு மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தனக்கு புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற சபிக்கப்பட்ட மனுஷன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அவன் என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் இருக்காது, ஒரு வளர்ச்சிங்கிறதே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். கரளையாய் போன செடியா நிற்பான். கரளையாய் போன செடி 10 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் நிற்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு மேன்மையும் காண முடியாது. 10 ரூபா வருமானம்னா அதுக்கு முன்னால் 12 ரூபா செலவு வந்து நிற்கும். இப்போ அடுத்த வசனம் 7, 8. இப்போ யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் உண்டு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சா போதாது, கர்த்தரையே எல்லாவற்றிற்கும் நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் எப்படி இருப்பானா? நாளுக்கு நாள் அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் அறுத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு 9வது வசனத்தை சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? தேவஜனமே, இந்த வசனத்துக்குள்ளாலே ஆழமா போகலாம். நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நம்முடைய நம்பிக்கை எங்க? மனுஷர் மேலேயா, நம்ம மேலேயா, நமக்குள்ளவைகளின் மேலேயா? இல்லை, ஒத்தாசையின் பர்வதமாகிய கர்த்தர் மேலேயா? மனுஷன் சொல்லலாம் முடியாதுன்னு, நோ சொல்லலாம். கர்த்தர் எஸ் சொல்லிட்டாருன்னா ஒருவனாலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட. இந்த பகல் காலத்தில் ஒன்றை நான் கேட்குறேன், நீ சபிக்கப்பட்டதற்கு எதுவான மனுஷர் மேலும் மாம்சத்தின் மேலும் நம்பிக்கை வைத்திருக்கிறவனா, வைத்திருக்கிறவளா? இல்லை ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரே உனக்கு நம்பிக்கையை கொண்டிருக்கிறவனா, கொண்டிருக்கிறவளா? யோசித்துப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது என்ன? ஒவ்வொரு நாளின் தேவைக்காக நீங்கள் என்ன நம்பி தான் வாழணும். கானானுக்குள்ளால போகிறது வரைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு கானானுக்குள்ளால போறியோ அன்னைக்கு இந்த நிலைமை மாறும். இந்த உலகத்தில் நீ வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் உனக்கு என்ன இருந்தாலும் இல்லைன்னாலும் என்னை நம்பி இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, என்ன நம்பி இருக்கணும். எப்ப இந்த இம்மையின் வாழ்க்கையை முடித்து மர்மைக்குள்ளால வர்றியோ அன்னைக்கு உன்னுடையதான எல்லா சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் அன்றாடம் உன்னை நான் நடத்துவேன். அப்படியே முழங்கால் படியிடுவோம். இந்த கால வேளையில் தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வெறும் மீட்கப்பட்டவர்களாய் அல்ல, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் மட்டுமல்ல, மேகத்தின் கீழாய் இருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, தேவனோடு இருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அவர்கள் தேவனை நம்பி இருக்கிற கூட்டமாய் மாறணும். என் அன்பு வாலிபனே, கன்னிகையே, பிரியா சகோதர சகோதரி, என் அன்பு தகப்பனே, தாயே, யாரை நம்பி இருக்கிறீங்க? எதை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரையா? இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் உலகத்தில் உள்ளவைகளையுமா? யாரை நம்புறீங்க? இந்த பகல் காலத்தில் கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். தவறான நம்பிக்கை உங்களை சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறது. சரியான நம்பிக்கை பாக்கியவான்களை, அதாவது உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. இந்த பகல் காலத்தில் உங்களை பார்த்து அன்போடு கூட கேட்குறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? விரும்புகிறீர்களா? இல்லை சாபமாக விரும்புகிறீர்களா? நீங்கள் இது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும்தான் வந்ததுன்னு நினைக்காதீங்க. தேவனும் மாறாதவர், அவருடைய வார்த்தையும் மாறாதது. தேவனுடைய பிள்ளையே, மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கும் உங்கள் ஆசீர்வாதங்களை நான் என்ன பண்ணினேன்? சாபமாக்கினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டளையை அவர்கள் உதாசீனப்படுத்தி கற்பனையை முதுகுக்கு பின்னால் எறிந்து தேவனை விட்டு விட்டபடியினால மனுஷர் மேலும் மற்றவர்கள் மேலும் வைக்கிற நம்பிக்கை, ஆலயத்துக்குள்ளால தான் இருப்ப, ஆண்டவர் ஆராதிப்ப, ஜெபம் பண்ணுவ, பைபிள் வாசிப்ப, ஆராதிப்ப, ஆனால் உன்னுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கும். ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தரோடு கூட உள்ள நம்பிக்கை, ஆமே, உன்னை தேவனோடு கூட கட்டி சேர்க்க செய்யும். இந்த பகல் காலத்தில் நான் சுருக்குகிறேன்,
வார்த்தைகளை சுருக்குகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்கள் நம்பிக்கை எங்கே, யாரிடத்தில், எப்படி இருக்கிறது? 2 கேள்விதான். 1, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, ஆசீர்வதிக்கப்பட்டவளா இல்லையா? 2, நான் சபிக்கப்பட்டவனா, சபிக்கப்பட்டவளா? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த பகல் காலம் முதல் உங்கள் சிரசின் மேல் ஒத்தாசையின் பர்வதத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். முயற்சியினால் திறமையினால் உயர்றவங்க உண்டு, நான் இல்லைங்கல்ல. அது தேவனை நம்புகிற கூட்டம் அல்ல. தேவனை நம்பி தேவனை சூழ்ந்திருக்கிற கூட்டம். அவரை நம்பி மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.